தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சித்தத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். தீத்து 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏனெனில் எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, என் ஆண்டவராகிய இயேசு தேவனுடைய கிருபை அவர் ஏன் வந்தார் என்பதாக இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனுடைய சித்தம். அதற்காக அந்த தேவ கிருபை 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 ஆகிய இயேசு பிரசன்னமானார், வந்தார், தன்னை ஒப்பு கொடுத்தார். கிருபை, இந்த கிருபையை வைத்துக்கொண்டு, இந்த கிருபையை பற்றி கொண்டு, அதை புரிந்து கொண்டு, அந்த கிருபையை வைத்து தொடர்ந்தும் அந்த அவர் தந்த ரட்சிப்பை காத்து கொண்டு அதிலே நிலைத்திருந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழத்தான் அந்த தேவ பிரசன்னம் கிருபையாக அவர் வந்தார். இன்னைக்கு அநேக செய்திகள், நீ பாவம் செய்தாலும் உனக்கு கிருபை இருக்கு, நீ எப்படியாவது பரலோகம் போயிடுவா, பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும் என்று வசனங்களை தெரியாம புரியாம, அவருடைய அர்த்தம் தெரியாம, ஆவியானவர் எழுதினுடைய நோக்கம் தெரியாம, தேவ சித்தம் தெரியாம கள்ள போதனைகள் அநேக இடங்கள்ல நடக்கிறத நாங்க பார்க்கிறோம். பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகிச்சன்னு சொன்னா, நீ பாவம் செய்கிறாய், அந்த பாவத்திலிருந்து இன்னும் உனக்கு வர முடியல, அதால உனக்கு இன்னும் நான் கிருபையை கூட்டி தருகிறேன், எப்படியாவது வெளியில வந்து விடு என்பதற்காகத்தான் பாவம் செய்ய செய்ய ஆண்டவர் கிருபையை கூட்டித்தாராரு. இந்த கிருபையை பிடித்து கொண்டு எப்படியாவது அந்த பாவத்திலிருந்து வெளியில வந்து விடு, என்னிடத்துல தேவனிடத்துல வந்து விடு என்பதற்காகத்தான் அந்த கிருபை பெறுகிறது. இந்த கிருபை, கிருபை என்றாலே அவருடைய அன்பு, இரக்கம், தகுதி இல்லாத, அதுக்கு பெருமதி இல்லாத எங்களுக்கு தருகிற ஒரு காரியம். கொஞ்சமேனும் அதை பெற்றுக் கொள்வதற்கு தகுதி இல்லாத எங்களுக்கு கிடைக்கிற அந்த கிருபை, அதை வைத்து கொண்டு தொடர்ந்து அந்த பிரசன்னமான அந்த தேவ கிருபையை வைத்துக் கொண்டு தேவனுடைய ரட்சிப்புல நிலைத்திருந்து வாழ்ந்து அந்த கிருபைக்கு நேராய் மற்றவர்களை நடத்தி தேவ சித்தம் செய்ய தொடர்ந்து ஆவியானவர்களை நடத்துவாராக. ஆமென்.